குட் மார்னிங். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸ். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிப்பா, 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.2, தட் மீன்ஸ் சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 3.2 அப்படிங்கிற எக்ஸசைஸில் இருக்கிற சம்மை ஷார்ட்கட்டாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 3.2ல் 4th சம், ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் √5 - √3. இதான் கொஷின்ஸ். அந்த √5 - √3 ரூட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ √5 - √3 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர், அதாவது குவார்டிக் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா, √5 - √3 ஒரு ரூட்டாக இருக்கும், தென் √5 + √3 ஒரு ரூட்டாக இருக்கும், தென் பார்த்தீங்கன்னா -√5 - √3 அனதர் ரூட்டாக இருக்கும். இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா √5 - √3 அதான் கிவனில் இருக்குது. இல்லைன்னா -√5 - √3 இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, சரிங்களா. அடுத்து இன்னொரு ரூட் பார்த்தீங்கன்னா 4th ரூட் இருக்கும். 4th ரூட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே நெகட்டிவில் எழுதுறது இருக்கும். ஸோ மொத்தம் 4 ரூட்ஸ் வச்சு இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணணும். 4 ரூட்ஸ் இருந்தால் நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா குவார்டிக் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த குவார்டிக் ஈக்குவேஷனை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோட ஒரிஜினல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்களேன். நான் சொன்னீங்களா √5 - √3 ஒரு ரூட்னா √5 + √3 வச்சு பார்த்தீங்கன்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஒன்று கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குவாட்ரிக் பாருங்கள், இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணிங்கன்னா இன்னொரு ரூட்ஸ் வச்சு சால்வ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும், சரிங்களா. ஸோ நல்லா 1 செகண்ட் பாருங்கள், இது ஒரிஜினல் ரூல் இப்படி தான் போடணும், சரிங்களா. சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எல்லாம் வச்சு போட்டிங்கன்னா ஒரிஜினல் மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஈஸி மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிவன் எடுத்து ரைட் பண்ணிக்கங்க, x = √5 - √3. ஸோ இந்த நெகட்டிவ் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா x + √3 = 5. இதை போத் சைட் ஸ்கொயரிங், x + √3 the whole square = √5 the square. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா a + b whole square. அப்போ a² + b² + 2ab. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் √5 ஸ்கொயர் பண்ணால் 5 கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேலன்ஸ் பண்ணுறதுனா -5 = 0. ஸோ இதில் பாருங்கள் x² இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 - 5 ஆட் பண்ணிங்கன்னா -2. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரூட் இருக்குது. இப்போ எனக்கு ரூட்ஸ் கிடைக்கக்கூடாது, அதை ரைட் ஹேண்ட் சைடில் பேலன்ஸ் பண்ணி -2√3x எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோடய ஈக்குவேஷன்ஸில் ரூட் வரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், ஸ்கொயர் பண்ணுறேன். x² - 2 the whole square = -2√3x the whole square. ஏன் சார் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகணும். ஏன் யூஸ்வலி இந்த பக்கம் a - b the whole square, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -2√3x whole square பண்ணிங்கன்னா 12x². ஸோ லாஸ்ட்டாக பேலன்ஸ் பண்ணோம்னா x⁴ - 16x² + 4 = 0. ரொம்ப சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அந்த ரூல் படி போக தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு 1 செகண்ட் பாருங்கள், பார்த்துக்குங்க. ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இப்படி ஒர்க் அவுட் பண்ணவே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஜஸ்ட்டு அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ் ஃபைண்டு பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் ஒன் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன், தட் மீன் அது குவார்டிக் ஈக்குவேஷன், பிகாஸ் பவர் 4 இருக்குது, அதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் இதே சாப்டர்ஸில் வேறு சம்ஸ்க்கான ஷார்ட்கட் பார்ப்போம்.